Hi friends, welcome to our channel. நான் உங்கள் சா and say இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு பாட்டு தான். ஸோ இந்த பாட்டு வந்து ஃபைனலி செகண்ட் சிங்கிள். ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்றவங்க இந்த வருஷத்துக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி இது செகண்ட் சிங்கிள். ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்ரெடி வேற லெவலில் வைப் காமிச்சிட்டு செகண்ட் சிங்கிள் தான். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன படம் என்ன பேர். படம் பேர் வந்து கூலி. ஸோ இதில் வந்து நம்ம ரஜினிகாந்த் சார் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க ஆல்ரெடி இந்த பழைய படத்துலலாம் அந்த கூலிக்கு இதில் நடிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளில் அவங்க அந்த கூலிக்கு அந்த இது அப்புறம் பழைய ரஜினிகாந்துக்கு அந்த ஸ்டைல் அந்த மாதிரிலாம் நம்ம அனிருத் சார் அண்ட் அந்த நம்ம ரஜினிகாந்த் சார் அப்புறம் டிஆர் சாரோட அந்த மியூசிக்கில் ரொம்பவே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பூஜா ஹெக்டே மேம் தான் இருக்காங்க. ஸோ ரஜினிகாந்த் சார் கூட வந்து இன்னும் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா அமீர் கான் சார் அப்புறம் சத்யராஜ் சார் அப்புறம் நாகார்ஜுன் சார் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இது டைரக்ட் பண்ணியிருக்க வந்து லோகேஷ் கனகராஜ் சார் அண்ட் மியூசிக் பை அனிருத் சார். ஸோ லோகேஷ் கனகராஜ் சாருக்கு வந்து ப்ரீவியஸ் எல்லா மூவியுமே வேறு லெவலில் இருக்கும். மேபி கொஞ்சம் அந்த லியோவில் மட்டும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இதாக இருக்கும். பட் ஓவரால் மூவியை பார்த்தீங்கன்னா எல்லா மூவியுமே அவங்களுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மூவிக்கு ஆல்ரெடி அந்த ஹைப் வந்து வேறு லெவலில் க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த பாட்டு வந்து ஒரு வெறும் அந்த பூஜா ஹெக்டே வந்து இந்த பாட்டுக்காக மட்டும்தான் வருவாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால தான் இந்த பாட்டு அந்த மாதிரி ஒரு மோனிகா அந்த மாதிரி ஒரு வேர்டில் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அனிருத் மியூசிக்லாம் சொல்ல வேண்டாம், வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த பாட்டை கேட்டோம். ஸோ எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துருக்கேன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் கீழே இருந்துச்சு, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ் வீடியோக்குள்ளே போகலாம். Samara show summer dance samya padra ஷோக்கு நம்ம டான்ஸ் ஆடி பார்க்கவே இல்லைல்ல. sama ketika bah oda dorong ketika bah irakada otaira otaira orwati sandika bah maingadi sandika bah taingada metaila metaila sabune ratil olumbi alvada puja aadatil innocentana kollu varumai kolatil nermai pakada ilamai kaalatil decency nalla nilava shavapakon
கூட டான்ஸ் பண்ணிருக்கீங்களா? வா வா ஊது ஊது. செம்ம டான்ஸரா சூப்பரா இருக்கு. அட வாங்க மோனிகா. ஓ வாங்க மோனிகா. கலக்கலக்கலக்கலக்க. எஸ் ஸோ நம்ம வந்து சூப்பரான ஒரு வைப் முதல்ல என்ன சொல்லுவாங்க வேற லெவல் வீடியோ சாங் நம்ம சொல்லலாம் சாரி லிரிக்ஸ் சாங்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக இதில் வந்து நிறைய அந்த வீடியோ செக்ஷன் நிறையாவே இருந்துச்சு. ஆக்சுவலாக லிரிக்ஸ் சாங் வந்து இது எக்ஸாக்டாக லிரிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் தான் லிரிக்ஸ் இருந்த மாதிரி நிறைய டான்ஸ் மூமெண்ட்ஸ் நிறைய காமிச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பூஜா ஹெக்டே மேம் வேற பர்ஃபெக்ட் சாய்ஸ். அந்த பாட்டுக்கும் சரி அந்த ட்ரெஸ்ஸுக்கும் சரி அந்த மோனிகா அந்த இதெல்லாம் வர்றது வந்து ஒரு ஸ்டெப்பும் செம்மையா டான்ஸ் ஆடுறாங்க. ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அது அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸுக்கும் சரி அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பு போடுறதும் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ அதோட ரொம்ப முக்கியமா வந்து இதுக்கும் நம்ம தெரிஞ்சது. ஏன்னா நம்ம அவங்களோட டான்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். அதெல்லாம் நல்லா தான் பண்ணுவாங்க. அல்லு அர்ஜுன் கூட எல்லாம் வேற ஆடிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அது சொல்ல முடியாது. பட் ஸ்பெஷலா ஒன்று விஷயம் என்னன்னா அந்த ஷோபு அவங்க தான் அவங்க மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்திருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி கேரக்டரா சட்டலா கொஞ்சம் காமெடியா கொஞ்சம் ஒரு நல்ல ஆக்டர் அவங்க. பட் இது மாதிரி டான்ஸ் இந்த மாதிரிலாம் அவங்க பார்த்துருக்கோம். நல்லா செம்ம எனர்ஜியா டான்ஸ் மாதிரி நல்லா பண்ணாங்க. ஸோ அவங்க அந்த கிரேஸ் அவங்களோட என்ன சொல்லுவாங்க அந்த குத்து டான்ஸ் கட்டுனா அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இது எல்லாமே ரொம்பவே நல்லா ஒரு கியூட்டா ஒன்று இப்படி பண்றாங்க அவங்க கூட. அது செம்மையா இருக்குது. அதெல்லாம் ஸோ சூப்பரா இருக்குது பாட்டு. கண்டிப்பா அனிருத் சார் வந்து அடுத்த செகண்ட் பாட்டுமே ஃபர்ஸ்ட் பாட்டை விட ஒரு படி மேலதான் சொல்லலாம். ஏன்னா அந்த லெவல்ல இது வந்து அதை விட எனக்கு இந்த பாட்டு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம நடுவில் லக்கலக்க வர அதெல்லாம் என்னன்னு நிறைய நம்ம அனிருத் சார் எப்பவுமே பீட்ஸ் வந்து நிறைய மிக்சிங் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயுமே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் லிரிக்ஸ்லையுமே பூஜாங்கிற வார்த்தை வேற நடுவில் வந்துச்சு. ஸோ அந்த அவங்க ஆக்டர்ஸ்க்கு அந்த பேரே பூஜா ஆகிட்டு தான். ஸோ அது நடுவில் வந்துச்சு. ஸோ நிறைய இருந்துச்சு. ஸோ ஓவரால் சூப்பரான ஒரு சாங், செம்ம எனர்ஜெட்டிக்கான சாங். இந்த சாங் வந்து தீம் வந்து எங்கன்னா அந்த ஹார்பர்ல நடக்குது. கரெக்ட். ஸோ இந்த படத்துல வந்து அந்த ஹார்பர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான நம்ம டீசர்லயும் போய் பார்த்தோம். ரஜினிகாந்த் சார் ஹார்பர்ல நின்று தான் இப்படி ஒரு மாதிரி ஒரு ஃபேஸ் இது பண்ணுவாங்க. ஸோ இது மொத்தமாக இந்த பாட்டு இந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஹார்பரில் நடக்கிறது தான். ஸோ அதில் தான் இந்த சாங் வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. பாடினதுமே நம்ம லக்ஷ்மின்னு வேற அனிருத் இவங்க 2 பேர் தான் பாடிருக்காங்க. ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. அப்புறம் கோரியோகிராஃபி மெயின் வந்து அதுதான். கோரியோகிராஃபி வந்து நம்ம சாண்டி மாஸ்டர். ஸோ சாண்டி மாஸ்டர் கோரியோகிராஃபிக்கு செம்மையாக இருக்கும். ஸோ இதுலேயுமே அந்த பாட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புமே சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக சூட்டாச்சு. அது அவங்களா இருக்கட்டும் ஷோபு யார் பேர் அந்த பூஜா ஹெக்டேயா இருக்கும் 2 பேருமே தமால் பண்ணிட்டாங்க பாட்டுல. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாலும் ஸோ இதில் வந்து நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து ரொம்பவே மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்களும் மேபி இதில் வந்து சின்னதாக ஒரு ஸ்டெப்புக்கு ஏன்னா வந்து நம்ம காவலாங்கிற அந்த தமனா பாட்டுல லைட்டா ஒரு சீனுக்காவது வந்தாங்க. இதுல அதுவும் இல்லாம இருக்கு. அதுதான் ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து உண்மையிலே எனர்ஜெட்டிக்காக தான் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் ஏதாவது ஒரு இதெல்லாம் மிக்சிங் பண்ணிருக்கலாம். படத்துல இருக்குமா அதனால இதுல காட்டாம வச்சிருக்கோம். அது மாதிரியும் இருக்கலாம். ஸோ பார்க்கலாம் மாதிரி நிறைய இது வந்து சில டைம் கட் பண்ணுவாங்க. ஸோ பார்ப்போம். நம்மளுக்கு படம் பார்த்தா தான் எக்ஸாக்டா தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட்ல தான் ரிலீஸ் ஆகுது. எஸ். ஸோ இன்னும் ரொம்ப டைம் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து டக்குன்னு வந்துடும் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடி. ஸோ நம்ம எல்லாரும் பார்த்து தியேட்டர்ல என்ஜாய் பண்ணலாம். ஸோ இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ பண்ணுறது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.